வணக்கம் அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, 2 டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிவ்அவேக்கு வின்னர்ஸ் வந்து நம்ம ஒரு வீடியோவாக போட்டிருக்காங்க கிளிப்பாக. ஸோ நம்ம சேனலை பற்றி ஸோ அதுவும் நம்ம பார்க்க போகிறோம். செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ அன்பாக்சிங் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்து ஸோ லாஸ்ட்டில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிவ்அவேக்கு வின்னர்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வின்னர்ஸ் வந்து ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு வந்து நம்ம 3 பேரும் வந்து வின் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் டைமு. ஸோ ஃபஸ்ட்டு வின்னர் வந்து லுகானா பிளாக் ரிவர், நம்ம விஜயன் சொல்லிட்டு சென்னையிலேருந்து வின் பண்ணியிருந்தாரு. செகண்ட் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெகாபி பிரைடு 55 LB. ஸோ அது செகண்ட் ப்ரைஸ் வந்து நம்ம ஒய் செஹலான்னு சொல்லிட்டு ஒரு நேம் வந்துச்சு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூட வரவர் நம்ம யாசின் பாய் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியிலேருந்து விஜய்ன்னு சொல்லிட்டு ஒரு 3வது ப்ரைஸ் எடுத்திருக்காரு. ஸோ 3 ப்ரைஸ் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். 3 ப்ரைஸை கொடுத்தாச்சு, அவங்க ரிசீவும் பண்ணியாச்சு. அவங்க வீடியோவாக ஒரு கிளிப் வந்து நம்ம சேனலை பற்றி பேசி போட்டிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம அந்த கிளிப்பை போயிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறமா இதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ வாங்க. வந்து ஒரு போட்டி ஒன்று நடத்தினா போனோம். அதில் வந்து முதல் பரிசு நம்ம தான் வந்துருக்கு. என் பேர் விஜயன். இப்போ அவர் அனுப்பிச்ச கிஃப்ட்டை வந்து நம்ம பேக்கை ஓப்பன் பண்ணி காட்ட போகிறோம். அதாவது ஸ்பான்சர் வந்து மிஸ்டர் ஏஜே ஃபிஷிங் டேக்கல். ஓகேவா? இப்போ வந்து இது வந்து நமக்கு வந்து 1 வீக் முன்னாடி வந்துருச்சு. ஆனால் நம்மளுக்கு பிரித்து பார்க்க டைம் இல்லாதனால நான் இன்றைக்கி தான் எடுத்து போடுறேன். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும்னா நம்ம ஜாக் ப்ரோ ப்ளஸ் வந்து அவர் பையன் சல்மான் இந்த ஸ்பான்சர் அம்சம் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். இப்போ நம்ம வாங்க பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பேர் சொல்படி லுகானா பிளாக் ரிவர். ராடு சூப்பராக இருக்கு. லுகானா பிளாக் ரிவர் கே கைடு ராடு தரமாக இருக்குது. 9 ஃபீட்டு. ஜாக் பேக்கு ரொம்ப நன்றி சொல்லியிருக்கேன். அவங்க பையன் சல்மானுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவித்திருக்கேன். ஏஜே ஃபிஷிங் டேக்கல்ஸ் ஸ்பான்சர் பண்ணேன், அவருக்கும் நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் அண்ணன் பொண்ணு வந்து ஒரு கிவ்அவேல செகண்ட் ப்ரைஸ் அடிச்சிருக்கா. அந்த ப்ரைஸை தவிர சேலா இந்த கிஃப்ட் கிடைச்சதுக்கு உங்களுக்கு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சேலா? இந்த கிவ்அவே நடத்தின ஜாக் பாய்க்கும் இந்த கிஃப்ட்டு சென்ட் பண்ண ஏஜே ஃபிஷிங் டேக்கிள்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். சேலா நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்ஸ். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? கைஸ் பார்த்தீங்களா? ஸோ நம்ம கிவ்அவேக்கு வின்னர்ஸ் வந்து நம்ம சேனலை பற்றி சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து ஏஜே ஃபிஷிங் டேக்கிள்ஸ் அவங்க தான் வந்து அந்த ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க. ஸோ 3 ப்ரைஸுமே. ஸோ தேங்க்ஸ் டு ஏஜே ஃபிஷிங் டேக்கிள்ஸ். ஏன்னா வந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணதுனால. ஸோ இப்போ வந்து நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஸோ 2 டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு டாபிக் நம்ம பார்த்துட்டோம். ஸோ 2 ப்ரைஸ்க்கான வின்னர்ஸு. ஸோ 3வது ப்ரைஸ் அவர் வந்து தூத்துக்குடியிலேருந்து விஜய் வந்து என்ன பண்ணிட்டான்னா, எனக்கு கூச்சமாக இருக்குது பாய், எனக்கு வீடியோ எடுத்து போகிறது எனக்கு கூச்சமாக இருக்குது அப்படின்ட்டாரு. சரி ஓகே, கூச்சப்படுறவங்க கிட்ட நம்ம என்ன கேட்குறேன்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு இருந்துட்டேன். ஸோ நம்ம ஃபஸ்ட் ப்ரைஸு விஜயன், செகண்ட் ப்ரைஸ் நம்ம தாதா நம்ம யாசின் பாய், அவங்க 2 பேர் எடுத்துருந்தாங்க. சந்தோஷமாக இருந்துச்சு. வாழ்த்துக்கள் நம்ம 3 வின்னர்ஸுக்கும். ஸோ நம்ம சேனல் அப்படியே தொடர்ந்து பார்த்துனே இருங்க. ஸோ 10,000 சப்ஸ்கிரைப் ஆகிறாங்கன்னா கண்டிப்பாக ராட் அண்ட் ரீல் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஐடியாவில் இருக்கேன். ஸோ நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபிஷிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலை. 10,000 சப்ஸ்கிரைபர் ஆனால் நம்ம சேனல்லேருந்து ராட் அண்ட் ரீல் கொடுக்குற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. ஸோ 10,000 சப்ஸ்கிரைபர் ஆனால் கண்டிப்பாக போடுவேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான வந்து கிளிக் பண்ணி வச்சுருங்க. ஸோ வாங்க நம்ம செகண்ட் டாப்பிக்கை பார்ப்போம். ஸோ அன்பாக்சிங். ஸோ இப்போ வந்து இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் இதில். ஸோ ஆக்சுவலி இது வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். எப்போவுமே வந்து நம்ம எதில் டேக்கல் ஷாப்பில் தான் ஆர்டர் பண்ணுவோம். இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். யோசிப்பீங்க என்னடா பாய்ஸ் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. ஃப்ளிப்கார்ட்டில் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். எப்போவுமே வந்து ஆன்லைனில் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன் டேக்கல்ஸ்லாம்.
இது வந்து நம்ம ஆன்லைன் தான் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் இதை வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே பிஸார் ஆகிடுவீங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா லூர் பாக்ஸு. ஆக்சுவலி வந்து நான் லூர் பாக்ஸ் சொன்னேன். இது ஆக்சுவலி வந்து நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் என்ன போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி பாக்ஸ்னு போட்டிருக்கு. ஸோ இதுங்க நான் காமிக்கிறேன். ஸோ 2 பாக்ஸ் நான் ஆர்டர் போட்டிருக்கேன். இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியுதா, இது வந்து ஜுவல்லரி பாக்ஸ் சொல்லுவாங்க. ஸோ ராக்கா அவருக்கு உள்ளே இருக்கும். ஸோ இது வந்து நம்ம எதுக்கு ஆர்டர் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம லூர் பாக்ஸாக மாற்றுறதுக்கு தான். ஸோ இப்போ லூர் பாக்ஸ் வந்து நீங்கள் டேக்கல் ஷாப்பில் நிறைய டேக்கல் ஷாப்பில் போய் கேட்டிருந்தீங்கன்னா அதோட ரேட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 450, 550, 700, 800, 1000 கிட்ட போகுது. ஸோ என்னடா இது இந்த பிளாஸ்டிக்கை போயிட்டு இவங்க வந்து 1000 ரூபான்னு விற்கிறாங்களே, ரொம்ப அநியாயமாக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா சரி ஃப்ளிப்கார்ட்டில் பார்க்கும்போது எனக்கு இந்த மாதிரி பாக்ஸ் வந்து கண்ணில் பட்டுது. அந்த டைமில் இது நம்ம லூர் பாக்ஸாக மாற்றிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன். ஸோ இது வந்து நான் வந்து ஆர்டர் போட்டு 2 வேறு வச்சேன். 2 ப்ரைஸோட அதோட 2 ப்ரைஸுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா 200 சில்லறை தான். ஸோ இப்போ ஒரு பாக்ஸ் வந்து நம்மளுக்கு 100 சில்லறை தான் வருது. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இது பெஸ்ட் ப்ரைஸ் தான் தெரியுது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாக்ஸு 2 ரேக் வச்சு. ஸோ இது ஃபுல்லாக ரேக்காக இருக்குது தெரியுதா, ஃபுல்லாக ரேக்காக. இது ஆக்சுவலி இது மாதிரி கொடுப்பாங்க. இந்த மாதிரி ரேக் வச்சு ஜுவல்லரி பாக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க. பட் நம்ம இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இது நம்ம வந்து நம்ம ரேக்கை சைடில் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம பாக்ஸை வச்சு வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள் இதில் வந்து என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா பாப்பர். ஸோ பாப்பர் கரெக்டாக வருதான்னு பார்த்துப்போம். ஸோ பாப்பர் கரெக்டாக வந்துச்சு. இதில் ஸ்ட்ரோமில் ஹார்ட் லூர். ஸோ இதுவும் வந்துருச்சு. லுகானா புஷ்பா லூர் புஷ்பாவும் வந்துருச்சு. ஸோ ஹூக் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. புஷ்பாவும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லுகானாவில் வந்து ஒரு ஜிக் ஜாப்பர்னு ஒன்று இருக்குது, அதை வச்சு பார்ப்போம். ஆக்சுவலி இந்த ஹார்ட் லூருக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெரிய பெரிய பாப்பர்ஸு, இந்த மாதிரி பெரிய ஹார்ட் லூர்ஸு, ஸ்லைட் ஆகும், ஆல்கோவில் ஸ்லைட் ஆகும் இருக்குது, அதை வச்சு பார்ப்போம். கைஸ் இப்போ பாருங்கள். ஸோ இதில் வந்து நம்ம லூர்ஸ்லாம் இதில் வந்துருச்சு. அதெல்லாம் பேக் பண்ணிவிட்டு நம்ம இதெல்லாம் போட்டு இந்த மாதிரி லாக் பண்ணிட்டோம்னா ஸோ நம்ம ஹார்ட் லூர் வந்து சேஃப் ஆகிடும். ஸோ ஹார்ட் லூர் வந்து எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம ஒரு பாக்ஸ்லேயே வச்சோ இல்லை நம்ம பேக்லேயே வச்சுட்டோம்னா அதை எடுக்கும்போது ட்ரிபிள் ஹூக் வந்து நம்ம பேக்கில் ஹூக் ஆகிடும். எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி இதில் வர லூர் பாக்ஸ்லேயே நம்ம போட்டு வச்சிருந்தாலும் அது வந்து ஒரு சில நாள் தான் நம்மளுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறமா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கிழிஞ்சிடும் தண்ணி பட்டு. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு லூர் பாக்ஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி வைக்கிறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட 1, 2, 3, 4, 5, 6 ரேக் இருக்குது. 6 ரேக்கில் நம்ம வந்து இந்த மாதிரி பாப்பர் ஹார்ட் லூர்ஸ், ஸோ மெயினான லூர்ஸ் நம்ம எடுத்துகிட்டு போகிற ஃபிஷிங் எடுத்துகிட்டு போகிற லூர்ஸ் அந்த மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 110 ரூபா 120 ரூபா தான் வந்துச்சு எனக்கு ஒரு பாக்ஸு. ஸோ நீங்களும் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நீங்கள் இருந்துச்சுன்னா நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிங்க. ஸோ அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த பாக்ஸோட லிங்க் நீங்களும் வேணால் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிங்க. ஸோ இதோட ஒர்த்துன்னு பார்த்தீங்கன்னா ஓகே தான். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னா நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கிடுங்க. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஓகே ஹாப்பி தான். ஸோ 110 ரூபா 120 ரூபாவில் ஒரு லூர் பாக்ஸ் வந்திருக்கு. ஸோ நான் வந்து எப்போவுமே இதில் வச்சுருந்தேன். ஸோ இப்போ வந்து நான் இந்த மாதிரி லூர் பாக்ஸாக வச்சு நான் ஹார்ட் லூருக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் எடுத்துங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து நிறைய டிப்ஸ் இந்த மாதிரி வந்து லோ பட்ஜெட்டில் வரும் எல்லாமே. என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோட டாப்பிக்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்மி செலவில் நிறைய மீன் பிடிக்கணும். சில பேர் வந்து நிறைய பேர் வந்து பெரிய பெரிய செட்டப் வாங்கிட்டு 10,000 ரூபாய் 20,000 ரீல் வாங்கிட்டு 20,000 30,000 ராட் வாங்கிட்டு ஸோ பெரிய பெரிய செட்டப் வாங்கி இது வரைக்கும் சரியாக மீன் பிடிக்கல. அந்த டேக்கல்ஸோட மீனே பிடிக்கல இது வரைக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஸோ நம்ம சேனலில் கண்டிப்பாக பாருங்கள். நம்ம சேனலில் எப்படி பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய் ராடு 3000 ரூபாய் ரீல். ஸோ செலவே இல்லாமல் நாங்கள் வந்து அதுக்கு மேலே மீன் பிடிக்கிறது தான் நம்ம சேனலோட டாப்பிக்கு. செலவு அதிகமாக பண்ணாமல் மீன் நிறைய பிடிக்கணும், அதுதான் நம்ம சேனலோட டாப்பிக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு போயிடுங்க. ஸோ அதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பிகினர் ஆங்கிலர்ஸ்க்கெல்லாம் நிறைய டிப்ஸ் வரும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அது வரைக்கும் விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.